ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடுக்கும் யூஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 90% வின் ரேட் கொடுத்துருக்கு. அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் 9 ட்ரேட்ஸ் நான் கண்டிப்பாக எப்பயுமே வின் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வேற வேற பேரில் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. நம்ம சேனலை பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நான் உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகும்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் என்கிட்ட ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்மளோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் அன்லாக் ஆகிருக்கு. இந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார்ட் ஆஃப் த டே அண்ட் எண்ட் ஆஃப் த டே சார்ட் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ டாபிக் உள்ள வரலாம். பேஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து மேலே கீழேன்ட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் எங்கேயுமே போகாது, ஒரு ஜோனுக்குள்ளேயே இருக்கும். இதை கன்சாலிடேஷன் சொல்லலாம். பேஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய டைப் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேலி பேஸ் ரேலி அண்ட் ரேலி பேஸ் ட்ராப் அண்ட் ட்ராப் பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ரேலி. இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. ஆனால் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேசிக்காக ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும். அதாவது பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடுவில் ஃபைட் நடந்துட்டு இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸ்க்காக. அண்ட் ஃபைனலாக ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷனில் பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆனவுடனே ஏன் இந்த மாதிரி இம்பல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணி செல் பண்ணவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு மேலே வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த லெவலை சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி பை பண்ணவங்க எல்லாமே அவங்களோட ஸ்டாப் லாஸை கீழே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் மேலே போகும்போது அவங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணும். அதே மாதிரி ப்ரைஸ் லோவர் சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹிட் ஆகும். நீங்கள் இப்போ பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கும்? செல் பண்ணணுன்றதுக்காக போட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கும்? பை பண்ணணும்னு போட்டிருப்பீங்க. செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ஆர்டர். பையர்ஸோட ஸ்டாப் லாஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர். இதுதான் கான்செப்ட். இது புரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பேஸ் ஃபார்மேஷன் பார்த்தாலும் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக பையிங் ப்ரெஷர் அது கிரியேட் பண்ணும். ஸோ என்ன ஆகும்னா ப்ரைஸ் இம்பல்ஸாக மூவ் ஆகும். அதே மாதிரி பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது அது ஃபர்தர் செல் ஆர்டர்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ இன்னும் மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆகும். இப்போ உங்களுக்கு பேஸ்னா என்ன, அது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் ரூல் பேஸ்டாக வச்சுக்கோம். ஸோ தட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ரூல்ஸ் மீட் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுவோம், மீட் ஆகலைன்னா ட்ரேட் பண்ண மாட்டோம். சிம்பிள். பேஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் ஷுட் ஹேவ் 30 to 50 கேண்டில்ஸ் irrespective ஆஃப் டைம் ஃப்ரேம். நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், 1 டே, 1 வீக், எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் 30 to 50 கேண்டில்ஸ் மினிமம் இருக்கணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடுக்கும் யூஸ் பண்ணலாம், பொசிஷனல் ட்ரேடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த பிரேக் அவுட் வித் பவர்ஃபுல் கேண்டில். கேண்டில் கன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு லெவலுக்கு மேலேயோ இல்லை ஒரு லெவலுக்கு கீழேயோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டில் பவர்ஃபுல்லான கேண்டிலாக இருக்கணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் நம்மளுக்கு கிடைக்கணும். பேரிஷ் கேண்டிலாக இருந்தாலும் சரி, புல்லிஷ் கேண்டிலாக இருந்தாலும் சரி. அண்ட் இன்னொரு ரூல் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலுக்கு மேலே விக் வந்து பெருசாவோ இல்லை கீழே வந்து பெருசாவோ விக் இருந்தால் அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சினாரியோஸில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லை புல் பேக்குக்கோ வெயிட் பண்ணுங்க. தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் ஆஃப்டர் பிரேக் அவுட். அப்படி இல்லைன்னா புல் பேக் இல்லை ரீடெஸ்ட். ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் பிலோ த லோ ஆஃப் த பிரேக் அவுட் கேண்டில். அப்படி இல்லைன்னா 180R, அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட் லெவலுக்கு கீழே வச்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ட்ரு ஆகிற ப்ரைஸ்லேருந்து 180R பிலோ வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுதான் பிரேக் அவுட் ஜோன், இந்த லெவலுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2RR. ரூல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இது அப்படியே போய் சார்ட்டில் அப்ளை பண்ணலாம் வாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி செரி பிக்ட். இதே மாதிரியே எப்பயுமே ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சில லாஸஸ் வரதான் செய்யும். அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது.
இங்க பார்த்தீங்கன்னா பிரைஸ் பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பேஸ் அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுதான் பவர்ஃபுல் கேண்டில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல என்டர் ஆகலாமான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ நம்மளால என்டர் ஆக முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் புல் பேக்குக்கு வெயிட் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ்க்கு புல் பேக் வந்திருக்கு. நீங்க பார்க்கறது 20 மூவிங் ஆவரேஜ். புல் பேக் வந்துட்டு என்கல்ஃபிங் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க இங்க என்டர் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ஏடிஆர். ஏடிஆர்னா என்ன, அதை பத்தின வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஏடிஆர்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோவோட வரேன். என்ட்ரி இங்க, ஸ்டாப் லாஸ் இங்க 1:2 RR. இங்க பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கறது ஸ்டேட் பேங்க் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதுதான் வந்து பேஸ். மினிமம் 30 to 50 கேண்டில்ஸ் இருக்கான்னு செக் பண்றீங்க. அண்ட் இங்க நடக்கிறது எதுவுமே நீங்க பார்க்கல. இப்போதைக்கு இதை தான் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேண்டில் ரொம்ப வோலட்டைலா இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஹியூஜ் மொமெண்டம் மேலே கீழேன்னு போயிருக்கு. அதுக்கப்புறமா பிரைஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த லெவலுக்கு மேல. நம்ம என்ன பண்ணலாம்னா மோர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணலாம். பிகாஸ் இம்பல்ஸா ட்ரேட்ல என்டர் ஆகி லாஸ் பண்றதை விட கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தரா புல்லிஷா மூவ் ஆயிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் புல் பேக் டு த மூவிங் ஆவரேஜ். இந்த லெவல்ல அகைன் ஒரு என்கல்ஃபிங் கேண்டில். என்ட்ரி இங்க, ஸ்டாப் லாஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே, கேண்டிலுக்கு கீழே இல்ல 1 ஏடிஆர். உங்களுக்கு கேண்டில் அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பத்தி ஏதாச்சும் queries இருக்கு அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரி இங்க, ஸ்டாப் லாஸ் இங்க, டார்கெட் 1:2 RR. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 1 டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பேஸ். பேஸுக்கு வெளியே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்க ரீடெஸ்ட் அப்படி இல்லைன்னா இங்கே என்டர் ஆகலாம். இங்க என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ ரீடெஸ்ட் இல்லை புல் பேக்கு வெயிட் பண்ணலாம். ரீடெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஆனா கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு கிடைக்கல. பிகாஸ் இங்க இருக்க கேண்டில்ஸ் எல்லாமே பேரிஷா இருக்கு. அண்ட் இங்க இருக்க புல்லிஷ் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர்ஃபுல்லா இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜ் புல் பேக் அப்படி இல்லை ஏதாச்சும் பிரேக் அவுட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா பிரைஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்க இங்க என்டர் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் இங்க, அப்படி இல்லைன்னா 1 ஏடிஆர் வச்சுக்கலாம். டார்கெட் 1:2 RR. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்விங் ஹை. நம்ம லைவ் ட்ரேட்ல இருக்கும்போது பயத்துல சீக்கிரமே பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ 1:2 RR ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பெரிய டார்கெட்ஸை உங்களோட பிகினிங் ஸ்டேஜில் ட்ரை பண்ணாம எப்பயுமே ஃபிக்ஸட் டார்கெட் 1:2 RRன்னு எடுத்துக்கோங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஸ்விங் ஹைஸ், ஸ்விங் லோஸ்னு நீங்க டார்கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் டே டைம் ஃப்ரேம்ல இருக்கு. பேஸ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. பிரைஸ் மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ என்ட்ரி இங்க, ஸ்டாப் லாஸ் இங்க, அப்படி இல்லைன்னா அந்த லெவலுக்கு கீழே, அப்படி இல்லைன்னா 1 ஏடிஆர். டார்கெட் 1:2 RR. நம்ம 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், டே டைம் ஃப்ரேம் எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே பார்த்துட்டோம். பேஸ் ஃபார்மேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, வின் ரேட்டும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லைவ் ட்ரேட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் லைவ் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி கன்சிஸ்டன்ட் அண்ட் பி ஹம்பிள். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.